நம்ம சொன்ன மாரி, தமிழ் சினிமால வந்து ஆரம்ப காலத்திலே இந்த 2 பெரிய ஹீரோக்களுக்கான அந்த இருதுருவ போட்டி நடந்து தான் இருக்கும். ஹீரோக்களுக்குள்ள போட்டி இருக்கோ இல்லையோ, அந்த ரசிகர்கள அடிச்சுக்கோங்க. என் ஹீரோ தான் பெருசு, உன் ஹீரோ தான் சிறுசு அப்படின்னு. ஸோ அது வந்து எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, எம்.ஜி.ஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்னு நம்ம 1000 தடவ சொல்லிட்டோம். அந்த வரிசையில தான் விஜயும், அஜித் இருக்காங்க. இப்ப பாருங்க, விஜய் ஒரு பக்கம் தாவேக்க ஆரம்பிச்சாரு. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சினிமாவை தாண்டி இப்ப முழுக்க முழுக்க ரேஸ்ல வந்து ஈடுபடுறதா சொல்லி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட டீமை வந்து 3வது பரிசு வாங்குற அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பக்கம் அரசியல்ல விஜய் பரபரப்பு, இந்த பக்கம் கார் ரேஸ்ல அஜித் பரபரப்பு. இதெல்லாம் இருந்தாலும் கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அஜித்துக்கு வந்து கார் ரேஸ்ல ஜெயிச்ச உடனே விஜய் வாழ்த்தவே இல்லை. பத்மபூஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு வார்த்தை கூட பாராட்டவே இல்லை. ஸோ இதுதான் தெரியும் பார்த்தீங்கன்னா, அஜித் மேலே விஜய் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு இருக்காரு, இவருக்கு நம்ம ஓட்டு போடலாமா அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஹேட்டர்ஸுக்கு, விஷமத்தை பரப்பிய எதிரிகளுக்கு, வன்மவாதிகளுக்கு அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்களே ஒரு கடுமையான பதிலடி கொடுத்தாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் சார் ரேஸில் ஜெயிச்ச உடனே முதல் வாழ்த்தே யார்கிட்ட வந்துச்சு தெரியுமா? தளபதி விஜய் சார்கிட்ட இருந்து மட்டும்தான் வந்துச்சு. அதே மாதிரி அஜித் சாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதும் முதல் வாழ்த்து விஜய் சார்கிட்ட தான் வந்துச்சு. ஸோ 2 பேருக்குள்ளேயுமே ஆத்மார்த்தமான நட்பு இருந்து தான் இருக்குது. ஆகையால் விஜய் சார் வாழ்த்தே சொல்லலை அப்படிங்கிற துளி கூட உண்மை இல்லை. அஜித் சார் மேலே விஜய்க்கு எந்த பொறாமையும் இல்லை, விஜய் சார் மேலே அஜித் சாருக்கு எந்த பொறாமையும் இல்லை. ஆனால் இந்த 2 தரப்பு ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து வருந்தத்தக்கதாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு நம்ம சுரேஷ் சந்திரா அவர்கள். ஸோ இதன் மூலம் அஜித் ரசிகர்கள் வந்து விஜய் மேலே இருந்த அந்த கோபம் தணிந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு மேனேஜர் வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் தெரியுது 2 பேருக்கு உள்ள பகை கிடையாது, பகைமை கிடையாது, நட்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. ஒருவேளை அவர் சொல்லாமல் இருந்தால் அஜித் ரசிகர்கள் இன்னும் விஜய் மேலேயும், விஜய் ரசிகர்கள் இன்னும் அஜித் மேலேயும் செம்ம காண்டாக தான் இருந்திருப்பாங்க.